இந்த வீடியோல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்? கொரோனா விடுமுறையும் சுய கற்றலும் தொடர்பாக நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். மாணவர்களே, ஆரம்பத்துல விடுமுறை வேண்டும் விடுமுறை வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு இன்னைக்கு பாடசாலை திருப்பி வராதா அப்படின்னு ஏங்குற நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. என்ன விடுமுறையும் அலுத்து போய்விட்டது. இந்த விடுமுறையில் நிறைய படிக்கணும் என்கின்ற அழுத்தமும் உங்களுக்கு வந்திருக்குது. எனவே இந்த காலத்துல எப்படி இந்த விடுமுறைய அழகாக பயனுள்ள வகையில படிக்கலாம், பயன்படுத்தலாம் என்பதைத்தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க இருக்கிறோம். மாணவர்களே, முதல்ல நாங்க சொல்ல விரும்புறது என்னன்னா, வீட்டில இருந்து படிக்கணும். நீங்க நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்பிக்கை இழந்தால் நீங்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. சில போது நினைக்கலாம் நீங்க கொரோனா வந்திருக்குது, உலகம் எல்லாமே ஸ்தம்பிதம் அடைஞ்சிருக்குது, இந்த நிலைமையில திருப்பி ஒரு உலகம் வருமா, நாங்கெல்லாம் படிச்சு என்ன செய்ய போறோம் அப்படி என்றெல்லாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. உலகத்துல இந்த மாதிரி நோய்கள், ஆபத்துகள், போர்கள் நிறைய வந்திருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த உலகம் மீண்டும் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்குது. எனவே நாங்க முதல்ல நம்பிக்கை இழக்கப்படாது. மீண்டும் ஒரு நாள் இறைவண்ட நாட்டப்படி இந்த உலகம் பழைய நிலைமைக்கு வரும். அப்பொழுது நாங்கள் எமது பயணத்தை தொடங்க வேண்டும். எனவே நாங்கள் கல்வியை கைவிடக்கூடாது. எங்களோட எதிர்காலம் சிறப்பாக அமையணும். எனவே இந்த நாட்கள்ல நாங்கள் முன்னரை விட நம்பிக்கையாக மன உறுதியோட நாங்க படிக்க முயற்சி செய்யணும். படிக்கிறதுக்கு முதலாவது தேவை மோட்டிவேஷன், ஒரு தூண்டுதல். அது வெளியிலிருந்து வாரத்தை விட உங்கள வாரத்தன் ஆக முக்கியம். எனவே உங்கள் எல்லாருக்கும் ஒரு இலட்சியம் இருக்கணும். அந்த இலட்சியத்தை நோக்கி நாங்க போகணும். இலட்சியம் இல்லாதவர்கள் எங்கே போகிறோம் என்று தெரியாம பயணிக்கிறவர்கள் போல. எனவே நீங்கள் உங்களுக்குரிய இலட்சியத்தை வகுத்து கொண்டு அமைச்சு கொண்டு அந்த இலட்சியத்தை அடையணும் என்கிற உத்வேகத்தோட, ஆசையோட நீங்கள் பயணிக்கணும். இந்த ஆர்வம் உங்கள இருக்காத வரை உங்களால் ஒரு நாளும் படிக்க முடியாது. ஆசிரியர்களால் படிக்க வைக்கவும் முடியாது. பெற்றோர்களால் அதை திணிக்கவும் முடியாது. அன்பான மாணவர்களே, உங்கள முதலாவது அந்த இலட்சிய வெறி. என்ன பிரச்சனை வந்தாலும், உலகமே அடுத்த பக்கம் திரும்பினாலும் நான் என்னுடைய இலட்சியத்தை அடைவேன். எனவே இந்த இலட்சியத்தை அடைய வேண்டும் என்ற தூண்டுதல் உங்களுக்குள்ள வராத வர உங்களால் மற்றவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். எனவே முதல்ல அந்த உணர்வை எங்கள ஏற்படுத்திக்கணும். இரண்டாவது, படிக்கிறதுக்கு வீட்டுல ஒரு இடத்தை தெரிவு செய்யுங்க. அடுத்தவங்களோட பிரச்சனைகள், தொந்தரவுகள், இடைஞ்சல்கள், டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு அமைதியான இடத்தை வீட்டுல ஒதுக்கி கொள்ளுங்க. எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுகிற, தொந்தரவு செய்கிற ஒரு இடத்துல இருந்தவங்களால படிக்கலாது. படிக்கிறதுன்றதே மனதை ஒருமுகப்படுத்துறது தான். எனவே அதுக்கு தடையான தொந்தரவுகள் இல்லாத அமைதியான ஒரு இடத்தை தெரிவு செஞ்சு கொள்ளுங்க. ஒரே இடத்துல சில நேரம் படிக்கிறது போரிங்காக இருக்கலாம். அது பரவாயில்லை. நீங்கள் பொருத்தமான இடங்களை தெரிவு செய்து படிப்பதற்கு அந்த இடத்தை ஒதுக்கி கொள்ளுங்க. மூணாவது, படிக்கிறதுக்கான நேரத்தை திட்டமிடுங்க. கட்டாயம் வீட்டுல ஒரு நேர சூசி இருக்கணும். அந்த நேர சூசிப்படி உங்களுடைய பாடங்களை திட்டமிட்டு படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் விரும்புகிற ஓர் 2 பாடங்களை மட்டும்தான் கடைசியில படிச்சிருப்பீங்க. எனவே அந்த நேர சூசியோட டைம் டேபிளை போட்டு அதுக்கு ஏற்ப நீங்க படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்தது, உங்கள ஆசிரியர்கள் சில நேரம் விடுமுறை காலங்கள்ல இந்த அனுப்புற வேலைகளை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. பாடசாலை எப்போ ஒரு நாள் ஆரம்பிச்ச பிறகு அவங்க அதை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எனவே அந்த வேலைகளை நீங்க முடிந்தவரை அழகாக செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கான ஒரு நேரத்தையும் நீங்கள் ஒதுக்கி கொள்ளுங்க. அடுத்ததாக, ஒரே மாதிரி கற்கிறது உங்களுக்கு ஒரு போரிங்காக இருக்கலாம். உங்களுக்கு சலிப்பை கொண்டு வரலாம்.
எனவே நீங்கள் வித்தியாசமான முறையில படிக்கிறதுக்கான வழிமுறைகளை தேடிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நிறைய வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. தொலைக்காட்சிகள்ல கல்வி அலைவரிசைகள் இருக்கின்றன. கல்வி நிகழ்ச்சிகள், உங்களுடைய வகுப்புக்குரிய நிகழ்ச்சிகள் போற நேரம் அவற்றை நீங்க பாருங்க. அதே போல வாட்ஸ்அப் ஊடாக, யூடியூப் ஊடாக உங்களுக்கு பிரயோசனமான உங்களோட பாடத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது உங்களோட பெற்றோருடைய அனுமதியோட, அவங்களோட வழிகாட்டலோட அதனை நீங்க பயன்படுத்த முடியும். அடுத்தது, படிக்கிற நேரத்துல ஏனைய தடைகளை அகற்றி விடுங்க. நீங்க புத்தகத்தை வாசிக்கிற நேரம், பயிற்சிகள் செய்கிற நேரம், இவ்வாறான நேரங்கள்ல தொலைக்காட்சியில வேற வேற நிகழ்ச்சிகளை பார்த்துக்கொண்டோ, வானொலியில பாடல்களை கேட்டுக்கொண்டோ இவ்வாறு படிக்கிற நேரம் எங்களோட கவனம் ஒரு விடயத்துல ஒன்று குவியாது. எனவே அது வீணாக கழியும். எனவே படிக்கிற நேரத்துல நீங்க வேற வேலை செய்யாம அந்த தடைகளை அகற்றி முழுமையாக படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எவ்வளவு நேரம் படிக்கிறது என்பதை விட நாங்க எவ்வளவு சிறப்பாக கவனம் செலுத்தி நாங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்துகிறோம் என்பதுதான் ஆக முக்கியம். அடுத்தது, நீங்கள் படிக்கிற நேரம் காலையில ஆரம்பிச்சால் முதல்ல கடினமான, கொஞ்சம் கஷ்டமான பாடங்களை படியுங்க. ஏனென்றால் சில நேரங்கள்ல படிக்கிறது, சில கஷ்டமான பாடங்களை படிக்கிறது உங்களுக்கு அலுப்பு தட்டலாம். எனவே ஃப்ரெஷ்ஷான நேரங்கள்ல கொஞ்சம் கஷ்டமான கணிதம், விஞ்ஞானம் போன்ற பாடங்களை பாருங்கள். ஏனைய நேரங்கள்ல நீங்கள் சாதாரண உங்களுக்கு இலகுவான பாடங்களை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி கொள்ளுங்க. அடுத்தது, சில விஷயங்கள் செய்யறதுக்கு நீங்க பிளான் ஒன்று வகுத்து கொள்ளுங்க, திட்டமிட்டு கொள்ளுங்க. உதாரணமா இந்த காலத்துல நீங்க ஒரு ஒப்படையோட அசைன்மெண்ட் செய்யணும் அப்படின்னு இருந்தால், அதனை பல நாட்கள் செய்யணும் என்று இருந்தால், அந்த வேலையை செய்யறதுக்கு நீங்கள் பல நாட்கள் பிளான் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரே அமர்வுல ஒரே நேரத்துல இருந்து அந்த மட்டையும் அந்த எல்லா வேலையும் செய்ய முடிக்க நினைச்சால் அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துடும். அது சரியாக செய்ய முடியாமல் போயிடும். எனவே அந்த வேலைகளை பிரித்து, நான் முதலாவது வாரத்துல இதை செய்வேன், 2ஆம் வாரத்துல இதை செய்வேன் அப்படின்ட்டு நீங்க பிரிச்சு அந்த வேலையை அழகாக செய்யுங்க. அடுத்தது, பாடங்களை மீட்டுங்க. நீங்க ஏதாவது ஒரு தொலைக்காட்சியிலையோ இல்லாவிட்டால் வேறு ஊடகங்களில் ஒரு பாடத்தை கற்றாலும் அதனை கற்ற பிறகு நீங்க தனியாக இருந்து அந்த பாடத்தை, உங்களோட பாட புத்தகத்தை எடுத்து மீட்டி பாருங்க. படிச்சது மனசுல பதியணும் என்றால் கட்டாயம் அந்த பாடங்களை மீட்டணும். ஓய்வில்லாமல் படிக்காதீர்கள். தொடர்ச்சியாக படிப்பது அலுப்பை கொண்டு வந்து தரும். படிக்கிறதையே எங்களுக்கு வெறுக்க செய்திடும். எனவே கொஞ்சம் நேரம் படிக்கணும், திருப்பி ஓய்வாக இருக்கணும், கொஞ்சம் விளையாடலாம், வெளியில் போய் வரலாம். இவ்வாறு ஓய்வெடுத்தெடுத்து நாங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த நேரமும் படிக்கணும் என்று நாங்கள் சொல்ல வரல. படிக்கிற நேரத்தில் ரிலாக்ஸாக, அமைதியாக, மனசை ஒருமைப்படுத்தி நாங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எப்பயும் சந்தோஷமாக படித்தால்தான் எங்களோட மனசுல பதியும். சந்தோஷமான சூழலில் தான் மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்வார்கள். எனவே படிக்கிற நேரத்தை விரும்பி நாங்கள் படிக்கணும். அந்த விரும்பி படிக்கிறதுக்கு நான் ஆரம்பத்துல சொன்னேன், எங்களுக்கு என்ற ஒரு இலட்சியம், எங்களுக்கு என்ற ஒரு நோக்கம் இருந்தால் அந்த விருப்பத்தை தானாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து, படிக்கிறதுக்கான 5R சிஸ்டம் என்று பொதுவாக சொல்லுவார்கள். சிறந்த கற்றலுக்கான முறை. இதை சுருக்கமாக நான் சொல்றேன். முதலாவது, ரெக்கக்னிஷன்ஸ், அவதானத்துடன் பார்த்தல். ஒரு பாடத்தை, ஒரு அட்டவணையை, ஒரு வரைவை அவதானத்தோடு கவனமாக பார்க்கிறது, அது மனசுல பதிஞ்சிடும். அடுத்தது ரிஃப்ளெக்ஷன், நாங்கள் படித்ததை திருப்பி பிரதிபலித்தல், அதனை எங்களுடைய மனதில் போட்டு அதனை மீள நாங்கள் கற்பனை செய்து பார்த்தல். அடுத்தது வாசித்தல், பாடங்களை வாசிக்கும் போதும் அது மனசிலே பதிகிறது. அடுத்தது, படித்த விடயங்களை நாங்க ஞாபகப்படுத்துறது, திருப்பி ஒரு முறை ஞாபகப்படுத்தி பார்க்கிறது. அடுத்ததாக மீட்டுதல், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு படிச்சதை மிச்சம் அதிக நாள் போறதுக்கு முந்தைய அதை திருப்பி மீட்டி பார்க்கிறது. இந்த விஷயம் 5R சிஸ்டம் என்று சொல்லுவார்கள். இதை நான் இங்க மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். அதே போல படிக்கிற முறைகள், லேர்னிங் ஸ்டைல்ல 3 இருக்கிறது. ஒன்று கண்ணால பார்க்கறதோட, அடுத்து காதால கேட்கிறது, அடுத்தது நாங்க செய்து பார்க்கிறது, விஷுவல், ஆடிட்டரி,
அடுத்தது ஆக்ஷன், டூயிங், சீயிங். முதலாவது பாருங்க, பார்த்தல். நாங்கள் பார்த்து கற்கின்ற போது அது அப்படியே எங்களோட மனசுல நிக்குது. வரைபடங்களாக, அட்டவணைகளாக நாங்கள் படிக்கிற விஷயத்தை அவ்வாறு மாற்றி நாங்கள் வரைந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அதே போல கேட்டல், இன்னொருவரை வாசிக்க சொல்லி நாங்க கேட்கிற நேரம் மனசுல பதியும். அதே போல நாங்க கூட சத்தமாக சில நேரம் வாசிக்கிற நேரம் எங்களோட மனசுல பதிகிறதுக்கு இடம் இருக்கிறது. அதே மாதிரி நாங்க செய்து ஒரு ஆக்ஷனோட படிக்கிறது. சில நேரம் நாங்க ஒரே இடத்துல இருந்து படிக்காம கொஞ்சம் நடந்து கொண்டு படிக்கலாம். அதே போல நாங்களே எங்களுக்கு கற்பிச்சு கொள்ளலாம், டீச் பண்ணலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால வித்தியாசமான முறைகளை பயன்படுத்தி எங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக அந்த கற்கிறத மாற்றி கொள்ள முடியும். படிக்கிறது மறக்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கிறது. நாங்கள் படித்ததை திருப்பி அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்தணும். எவ்வளவு தான் படித்தாலும் அதை திருப்பி நாங்கள் பார்க்காம இருந்தால் அதனை மறந்து விடுவதற்கான சந்தர்ப்பம் அதிகம். எனவே நாங்கள் அடிக்கடி படித்ததை திருப்பி பார்க்கறதன் மூலம் எங்களோட படித்த விஷயங்கள் மறக்காமல் இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல படித்த விஷயங்களை நாங்கள் திருப்பி ஞாபகப்படுத்துறதோட பரீட்சை வினாத்தாள்களையும் பெற்று அதற்கு எப்படி விடை எழுதலாம் என்பதை நாங்கள் பயிற்சி பெற்றுக் கொள்ளலாம். அன்பான மாணவர்களே, இந்த நாட்கள்ல விடுமுறை நாட்கள்ல எப்படி இந்த நாட்களை படிப்புறதுல சிறப்பாக பயன்படுத்தலாம் என்பதற்கான ஒரு சில ஆலோசனைகளை சொன்னேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இன்னும் ஒரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன். நன்றி.